இன்றைக்கு என்ன சொல்கிறார்? தெங்குலவு சோலை திரு உத்திரகோசம், தெங்குலவு சோலை திரு உத்திரகோசம் அங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குலவு கொன்றைச்சடையான் குடம்பரவி பொங்குலவு பொன்மலையூர் பொன்னேசல் ஆடாமாம். தெங்கு உலவு சோலை திரு உத்திரகோசம் அங்கை தங்கு உலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். அது உத்திரகோசமங்கையில் இருக்குன்னு நான் ஒரு அருள் அனுபவம் இருக்குன்னு சொன்னோம்ல கண்ணா, அவர் கூப்பிட்டு நம்மளை சொல்கிறார். நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு தெங்கு உலவு சோலை திரு உத்திரகோசமங்கை தங்கு உலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி. அங்கே தங்கி இருக்கு. உத்திரகோசமங்கையில் ஜோதி திருவுருவாக தங்கி உள்ளது. அது எனக்கு வெளிப்பட்டு வந்து அருளி, அது எனக்கு வெளிப்பட்டு தன்னை காட்டி கொடுத்தது அந்த அருள் அனுபவம். அதுவாக காட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம எதையும் புரிய முடியாது. அது சொல்கிறாரு, தெங்குலவு சோலை திரு உத்திரகோசம் அங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி. அந்த ஜோதி தனி உருவம் நம்ம எல்லாரும் இறைவன் எங்கே இருக்கிறான் ஏது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது உனக்குள்ளேயே இருக்கிறான். உனக்கு உத்திரகோசமங்கை அனுபவமாக இருக்கிறான். அதற்கு மேலாலும் ஒளி வண்ணமாக அவன் இருக்கிறான். அதை உனக்குள்ளே நீ கொண்டுட்டு வரணும். அது வந்து அருளும். தங்கு உலவு ஜோதி தனி உருவம், அங்கே தங்கி இருக்கக்கூடிய உத்திரகோசமங்கை தங்கி இருக்கும் தனி உருவம் வந்து அருளும். அப்போ அது அருள்வேக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை எல்லாம் சொல்கிறாரு. யோகம்தான் மனமடங்குவதற்கு வழின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. தாய்மானவர் சொல்கிறார், யோகம் இல்லை அன்பது ஆகியவர்க்கும் அந்த யோகா அனுபவம் கிட்டும் அப்படிங்கிறார். நீ அன்பு செய்ப்பா, உலகத்தை எல்லாம் நேசி. அப்போ தெங்குலவு சோலை திரு உத்திரகோசமங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்து அருளும். அன்பு செய், எல்லாரையும் பந்த பாசங்களெல்லாம் கடந்து நேசித்தல் நேசித்தல் நேசித்தல். இதை செய்துட்டேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வோம். எங்களுக்கு பிறப்பு அறுப்பான். மாணிக்க வாசகருக்கு அறுப்பான், நமக்கு அறுப்பாரமா இல்லைப்பா. எந்தரமும் ஆட்கொள்ளும். எல்லார் தரமும் அவனுக்கு தெரியும். யாரெல்லாம் அன்பு செய்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏங்குறீங்களோ, அழுதால் உன்னை பெறலாம். அழுது அடி அடைந்தால் நமக்கு உடனே கிடைக்கும். எனக்கு யோகம் பண்ண முடியாதுயா, சரியே கிரியை, நான் போய் ஒரு பூ எடுக்க முடியலை, ஒரு இது எடுக்க முடியலை. அவர் சொல்கிறார், நான் பூ எடுக்க போனேன், பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்து. அந்த அந்த அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிற்கக்கூடிய ஜோதி புலம்பு. அவர் போய் பூ எடுக்க போகிறாரு, பூக்குள்ளே அவர் இருக்கிறார் பாருங்கள், எப்படி பேசுகிறாங்க. அப்போ அது போய் எடுக்க முடியலை. அப்போ என்னால் சரியை செய்ய முடியலை தங்கம். கிரியை, நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து தினப்படி அன்றென்றே கடமையாக அது நான் மந்திர ஜபம் ஏதோ ஒன்று எனக்கான பயிற்சி அதுவும் செய்ய முடியலை. அப்புறம் யோகம், தாரணை, அட்டாங்க யோகத்தில் தாரணை ஒன்றில் மனதை நிலைநிறுத்த என்னால் செய்ய முடியலப்பா. என்னால் தாரணை செய்ய முடியலை, மனதை நிலைநிறுத்த முடியலை. அப்புறம் யோகம் செய்ய முடியலை. ஞானம், இதெல்லாம் செஞ்சால் தானே ஞானம் வரும். எனக்கு எப்படி உண்மை செய்வனாங்கன்னு எனக்கு கிடைக்கலேன்னு அழு. நீ அழுதால் உன்னை பெறலாம். மணிவாசகர் சொல்கிறார், அழுங்க, தன்னால் வந்து அருளுவான். தெங்குலவு ஜோலை திரு உத்திரகோசமங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி. உனக்கு என்ன தரமோ அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் உருவெடுத்து வருவான்டா. யோக கண்ணல் எனக்கு இத்தனை டிகிரி சென்டிகிரேடு தான் என் உடம்பு தாங்குன்னா அத்தனை டிகிரி சென்டிகிரேடுக்கு அவன் வருவாங்கன்னு அவன் சொல்கிறாரு. தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எந்திரமும் ஆட்கொண்டு. அந்த வரி எங்கே கொண்டாந்துருங்க, அது வந்து அருளும். நான் எவ்வளவு தாங்குவேன், எனக்கு எவ்வளோ வீரியமும் வீச்சும் தாங்க முடியும். ஒருத்தர் இது பானையை தொடும்போது, சட்டி பானையை தொடும்போது வெறுங்கைட்டே கூட தொட்டுருவாங்க. ஒருத்தருக்கு கைப்பிடி துணி இல்லாமல் தொட முடியாது. பாலே நம்ம முன்னால் பொங்கி விழுந்தானாலும் ஐயோ கைப்பிடி துணியை காணும், இடிக்கையை காணும், கைப்பிடி துணியை காணும், இடிக்கையை காணும். அவங்களுக்கு அந்த சூடு தாங்காது. எந்தரமும் ஆட்கொண்டு எனக்கு என்ன தகுமோ, எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு எந்தரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்டு எப்படி வரான்? உமையொரு கூறனாக வரான். ஏன் என்ன கருணையே வடிவான தாயோடு வந்தால் அவள் சிபாரிசு பண்ணுவாள்ல. இவர் படிக்கிறார் பாருங்கள், நெல்லையப்பர் சன்னிதானத்தில் அந்த தனிப்பாடல் ஒன்று. நான் அடிக்கடி இந்த பாடலை உங்களுக்கு சொல்லுவேன்.
நெல்லையப்பரோடு நீ வந்து நீ அவர் கொஞ்சம் வேளையில் என் குறைகள் நித்தம் எடுத்து சொன்னால் உன் வாய்முத்தம் சிந்திடுமோ. எங்கேருந்து சொல்லணும்? அவர் வந்து வேய்முத்து பந்தரில் மெல் அணை மீது உன் அருகிருந்து. நீ வந்து ஊஞ்சல்லேருந்து ஆடுவல்ல கண்ணு, நீனும் அம்மானும் அப்பானுமா ஊஞ்சல்லேருந்து ஆடுவீங்க தானே. அப்படி ஆடும்போது வேய்முத்து பந்தரில், முத்துப்பந்தல், அந்த முத்துப்பந்தலில் உட்காந்து நீனும் என் அப்பனும் என் அம்மையுமாக ஆடும்போது வேய்முத்து பந்தரில் மெல் அணை மீது உன் அருகிருந்து அவர் கொஞ்சம் வேளையில் நித்தம் வேய்முத்தரோடு என் குறைகள் எடுத்து சொன்னால் உன் வாய்முத்தம் சிந்திடுமோ வடிவழகன். உன் வாயில் இருக்க முத்தம் என்ன சிந்தையாக போயிடும்? அப்படி கேட்குறாரு பாருங்க. அது மாதிரி இவர் எப்படி சொல்கிறாரு, எந்தரமும் ஆட்கொள்வான் யாரோடு, பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்டு உமையொரு கூறனாக வந்து என் இதயத்தில் வீற்றிருந்து என் தரமும் ஆட்கொண்டு. எனக்கு எவ்வளோ டிகிரி சென்டிகிரேடு யோகக்கணல் அனுப்புனா என் உடம்பு தாங்கும், அதை செய்து கொங்குலவு கொன்றை சடையான் குடம்பரவி, அவன் கொன்றை சடையை தலையில் வைத்துள்ளான். கொங்கு உளவு கொன்றை சடையான் குணம்பரவி பொங்குலவு பொன்மலையூர் பொன்னூசல் ஆடாமல். அப்போ நீங்கள் இப்போ பொன்னூசல் ஆடுங்கப்பா, இது உங்களை வாழ வைக்கும். பொங்குலவு பொன்முலையூர் பொன்னூசி, இளம்பெண்களே நீங்கள் வந்து பொன்னூசல் ஆடுங்கள், இது உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியெல்லாம் நம்ம இதில் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம இதே ஸ்தானத்தில் என்ன செய்யணும்? ஆறாமுதின் அருள் தாள் இணைகளை நெஞ்சில் வைத்து ஆட்ட வேண்டும். உந்தங்கி நின்றிருக்கும் உத்தரகோச மங்கை அனுபவத்தை நெஞ்சில் வைத்து ஆட்ட வேண்டும். தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து அழுத்துவிக்கும் திருவடியை நம் நெஞ்சில் வைத்து ஆட்ட வேண்டும். துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ்பாடி நம் நெஞ்சில் நின்று அவரை ஆட்டணும். நஞ்சுதனை உணாக கொண்டருளும் இருவர் காணா கடவுளை நம் நெஞ்சில் வைத்து ஆட்ட வேண்டும். அப்படி செஞ்சால் என்ன நடக்குமா? தொல்பிறவி தீது ஓடாது. அதனால் அவனை வந்து பொன்னூசல் பாடணும். நம் எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பு அறுப்பான். அவன் என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருந்து என் பிறப்பு அறுப்பான். அவனுடைய புகழ் பாடுவோம், நம்ம நெஞ்சில் வச்சு ஆட்டுவோம். அதுதான் ஒரு வழி. நம்ம நெஞ்சில் வச்சு ஆட்டுதுன்னா உள் சுவாசிக்கிற மூச்சு, வெளிவிடுற மூச்சு, பூரகம் ரேசித்தல், இது ரெண்டுலேயும் அதை வச்சிரும். அப்புறம் வெளிக்கும்பகம் உள்கும்பகம், அப்புறம் வந்து இதெல்லாம் தாண்டிய நான் மூச்சு விடுதனா விடலையா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நிலைக்கு போவோம் பாருங்கள். அது வரைக்கும் ஆட்டிகிட்டே இருப்போம். இந்த அருள் அனுபவங்களை, இந்த ஞான அனுபவங்களை பொருள் உணர்ந்து இது அனுபவம் சித்தியாகணும்னு சொல்லி ஆட்டிகிட்டே இருப்போம்.